என் தாய் தமிழுக்கும் தமிழக உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன் மாபெரும் கவிஞன். பாரதிக்கு அப்புறம், பாரதிதாசனுக்கு அப்புறம் திரை உலகில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் படைத்த கண்ணதாசனை கொண்டு வந்து நிறுத்தலாம். அதில் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. பாரதிக்கு அப்புறம், பாரதிதாசனுக்கு அப்புறம் இவர்கள் இலக்கியத்தில் பெரும் தாக்கத்தை செய்தவர்கள். குறிப்பாக பாரதிதாசன் திராவிட இயக்கத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன் சாகுமுறை கவிதை எழுதி சேர்த்தவர். அந்த 2 பேர் இல்லாத இடத்தை திரைத்துறையின் மூலமாக விட்டு நிரப்பியவர் கண்ணதாசன் என்பது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கண்ணதாசன் எப்படிப்பட்டவர்? கண்ணதாசன் யாருக்காக அரசியல் செய்தார்? கண்ணதாசன் யாருக்காக பேசினார்? கண்ணதாசன் யாருக்காக பயணம் செய்தார்? அதை ரொம்ப முக்கியமாக இங்கே இடத்துல பார்க்கணும். கண்ணதாசனோட கவிதை, கண்ணதாசனோட இலக்கியம், கண்ணதாசனுடைய திரைத்துறை பாடல், அதில் எந்த வகையிலும் எதிரி கூட யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் கண்ணதாசனோட அரசியல் கேவலமானது. இதை நம்ம சொல்லும்போது சில பேருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். தோழர் இளையராஜாவை பற்றி பேசுகிற போது சில பேருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ நான் கண்ணதாசனையும் சேர்த்து சொல்கிறேன். சில விஷயங்களை விருப்பு வெறுப்பின்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கண்ணதாசன் என்கின்றவர் எந்த வகையிலேயும் நம்பத்தகுந்த மனிதர் அல்ல. கண்ணதாசன் தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் எந்த காலத்திலும் உடந்தையாக இருந்ததல்ல. கண்ணதாசன் நட்பை போற்றியவர் அல்ல. கவிதையில் பொய்யழகு என்பதையே வாழ்க்கையாகவே அவர் வாழ்ந்து மறைந்தவர். அதனால்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இளைஞர் குறிப்பில் சொல்லுவார், கண்ணதாசா, யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே, அழைத்தது எமன் என்று தெரியுமா தெரிந்து விட்டாய் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே பொருத்தமாகும். யாரோடு பழகினாலும் காட்டி கொடுக்கும் குணம் கண்ணதாசனுக்கு இருந்தது. யாரோடு பேசினாலும் காட்டி கொடுக்கும் குணம் கண்ணதாசனுக்கு இருந்தது. நட்பை அவர் ஒருபோதும் மதிக்கவில்லை. நட்பை ஒருபோதும் அவர் பேணவில்லை. அந்தரங்கங்களை கூட அவசியமில்லாமல் பதிவு செய்தவர் கண்ணதாசன். என் மேல் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தலாம். இதை கேட்பவர்கள் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். மேலும் இன்னும் சொல்லப்போனால் குற்றச்சாட்டு கூட என் மீது வைக்கலாம். ஆனால் ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். எந்த ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். இதை சொல்லுவதனால் இறந்து போன மனிதர்களை சொன்னதுனால என்ன ஆகப் போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நான் அடுத்த காணொலியில் நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். 3 நிமிஷம் தான் சொல்ல போகிறேன். மனவாசம் எழுதினார். எம்ஜிஆரை பற்றி உள்ளும் புறமும் என்று எழுதினார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருந்துச்சு இல்லையா? அந்த தேவை யாருக்கு? தன்னோடு நட்பாக பழகியவர்களை காட்டி கொடுப்பதை தவிர, அவர்களை அசிங்கப்படுத்துவதை தவிர வேறு இல்லை என்கின்ற நோக்கம் மட்டும்தான் கண்ணதாசனுக்கு இருந்தது. அவர் என்ன எழுதினார், அவர் என்ன பேசினார், அதை அடுத்த காணொளியில் முழுமையாக அதை பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதைத்தான் இந்த இடத்தில் ஒரு முகவுரையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. கண்ணதாசன் காணொளிகள், ஜெயலலிதாவிற்கு அடுத்து கண்ணதாசனை பற்றிய ஒரு காணொளிகளும் இந்த யூனிவர்ஸில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். உங்களது பொன்னான ஆதரவோ எதிர்ப்போ எதுவாக இருந்தாலும் அதை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே. நான் யாரிடமும் எவரிடமும் இந்த இணைய யூடியூப் சேனல் மூலமாக பேசுவதை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அதுவாக போய் அதுவாக சேர்ந்து பார்க்கிற தோழர்கள் இது அவசியம் கருதி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆதரவு கொடுங்கள். விருப்பம் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.